தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் விபத்தில் ஏற்பட்டு காலில் நொறுங்கி போய் அவரே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு எனக்கு வழிகாட்டி அவர் தான் ஊக்கப்படுத்தினது. 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறாங்க. மாத்திரை வாங்கிட்டு சுகருக்கு என்ன சொல்றாங்க, நீங்க வாக்கிங் போங்க சரியா வந்துடும் அப்படின்றாங்க. ஏன் 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி 1/2 மணி நேரம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் நடந்தாக்க சுகர்லாம் போகும்ல. அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால நோய் நொடி இல்லாம நல்ல சுகத்தோட வாழலாம். இன்னைக்கு 124வது மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் 200 மாரத்தான் ஓடுற அளவு நான் ஆலோசனை பண்ணி முடிவேன். உடல்நல தகுதியா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். அதாவது நான் அவருக்கு வழிகாட்டியா இருந்திருக்கேன். தாத்தாவே ஓடுறாரு, நம்ம ஓடுறதுக்கு என்ன அப்படின்னும்போது, இது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு சின்ன பையல ஓடும்போது என் பேரங்க எல்லாமே பேரங்க தான். பேரங்களே ஓடும்போது அவங்களுக்கு நான் உற்சாகம் கொடுக்குறேன். தாத்தாவே ஓடும்போது நம்மளும் ஓடுவோம்னு சொல்லி உற்சாகத்தோட நான் ஓடியாராங்க. இவர்களுக்கு வழிகாட்டி நான் தான். கே. கண்ணன், வயது 70, புதிய வாலிபர் தேவைப்பட்ட சேவை பழங்காலட்டம் மதுரையிலேருந்து நான் வரேன். நான் 40 வருஷமா லோடு மேலே வேலை பார்த்தேன். 2010ல் ஹார்ட் அட்டாக் வந்தது. 2014ல் ஜவ்வு தெரிச்சு போய் ஆட்டோவில் ஏற்றி வந்தாங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணி உடற்பயிற்சி சாலையிலே எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் ஒரு மெடிசன் கூட எடுக்கல. இப்படி ஓடி இருக்கும்போது அப்புறம் சுப்பிரமணியன் விபத்தில் ஏற்பட்டு அது தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் விபத்தில் ஏற்பட்டு காலில் நொறுங்கி போய் அவரே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு எனக்கு வழிகாட்டி அவர் தான் ஊக்கப்படுத்தினது. அப்படியே அவர் சொல்லும்போது நம்ம ஜிம்மில் இருக்கவங்க சொன்னாங்க. அதாவது பிஆர்சி கண்டக்டராக வேலை ஓய்வு பெற்ற ஒரு ஞான ஒளிவன் அழகர்சாமி, என்னுடைய போஸ்ட் மாஸ்டர் அழகர்சாமி, என்னோட மாமாவை 2 பேரும் சேர்ந்து திருமங்கலத்தில் மாரத்தான் போட்டி நடத்துகிறாங்க. 6 கிலோமீட்டர் தான். நீங்கள் ஓடி பாருங்கன்னு சொல்லி உற்சாகம் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் ஓடினேன். ஓடினதுலேருந்து இன்னைக்கு 124வது மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் 200 மாரத்தான் ஓடுற அளவு நான் ஆலோசனை பண்ணி முடிவேன். உடல்நல தகுதியா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு இளைஞர்கள் இந்த செல்லு பார்க்கறனால உடற்பயிற்சி விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. அதனால இளைஞர்கள் உடற்பயிற்சி செஞ்சால் இந்த டீனேஜ் பருவத்தில் உள்ளவர்களும் உடற்பயிற்சி செஞ்சால் ஒரு கெட்ட வழி போகாத அளவுக்கு இருப்பாங்க. இதுக்கு தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் இந்த கோயம்புத்தூர் தஞ்சாவூர் வந்திருக்கேனாக்கா நம்ம அதாவது ஒரு அன்பில் 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 மகேஷ் அவர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் 49 பிறந்த நாளுக்காகத்தான் நான் அங்கேருந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நேற்று 2 மணிக்கு வீட்டிலேருந்து வந்தவன் இன்னைக்கு மணி 7 மணிக்கு தான் போகிற சூழ்நிலை இருக்கேன். எங்கே இருந்தாலும் ஓடணும். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் கட்சிக்காரனால நான் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வரணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். மெட்ராஸில் கலைஞர் நூற்றாண்டு விழா இதுகளுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். எங்கே கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்தாலும் சரி, நான் திமுக செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கேன் மதுரையில். ஆமாம். அதனால நான் இதுக்காகவே ரிஸ்க் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். வேற செக் பண்ணது இல்லை. இருந்தாலும் சரி மன தைரியம் தான். எக்ஸசைஸ் தான். டெய்லி ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது தான். டெய்லி அதாவது வாக்கிங் போயிட்டாலே 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறாங்க. மாத்திரை வாங்கிட்டு சுகருக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாக்கிங் போங்க சரியாக வந்துடும் அப்படின்றாங்க. ஏன் 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி 1/2 மணி நேரம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் நடந்தாக்க சுகர்லாம் போகும்ல. அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால நோய் நொடி இல்லாமல் நல்ல சுகத்தோட வாழலாம். சின்ன பசங்க இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்காங்களே, அவங்க பத்தி 2 வார்த்தை எனக்கு அதாவது நான் அவருக்கு வழிகாட்டியா இருந்திருக்கேன். தாத்தாவே ஓடுறாரு, நம்ம ஓடுறதுக்கு என்ன அப்படின்னும்போது, இது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு சின்ன பையல ஓடும்போது என் பேரங்க எல்லாமே பேரங்க தான். பேரங்களே ஓடும்போது அவங்களுக்கு நான் உற்சாகம் கொடுக்குறேன். தாத்தாவே ஓடும்போது நம்மளும் ஓடுவோம்னு சொல்லி உற்சாகத்தோடு நான் ஓடியாராங்க. இவர்களுக்கு வழிகாட்டி நான் தான்.